This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. இந்த நோயை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வழி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனிதர்களுக்கு வரும் நோய்களில் மிகவும் துன்பம் தரக்கூடியவைகளில் மஞ்சள் காமாலை என்னும் வியாதி வகையும் ஒன்றாகும். இவ்வியாதியால் பலர் இறக்க நேரிடுவதும் உண்டு. இது நாம் உண்ணும் உணவு முறைப்படி ஜீரணமடையாமல் இரத்தம் கெட்டு அதனால் உண்டாகும் வியாதியாகும். அதாவது நம் வயிற்று பகுதியில் கல்லீரலிலிருந்து உற்பத்தியாகும் பித்த நீர் ஒரு குறிப்பிட்ட அளவு உணவோடு கலந்து உணவு செரிக்கப்பட வேண்டும். சுரப்பிகளிலிருந்து வரும் பித்த நீர் குழாயில் அடைப்பு ஏற்படும் போது முறைப்படி பித்த நீர் கலக்க முடியாமல் போய்விடுகின்றது. இந்த மாதிரி நேரங்களில் குமட்டல், பசி இல்லாதிருத்தல், அசதி, சிறுநீர் மஞ்சளாக வருதல், மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். மேலும் கண் மஞ்சள் நிறமடையும். மலம் சிறிது கெட்டியாகவும் வெண்மை நிறமாகவும் வெளிவரும் போது காணப்படும். ஒரு சிலருக்கு காய்ச்சலும் விட்டுவிட்டு வரும். காமாலை வராமல் தடுப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு வகைகளில் ஏதேனும் ஒரு கசப்புக்குரிய காய்கறி கீரை வகை அனுதினமும் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும். உடம்பை அளவுக்கு மீறி அலைச்சலால் வருத்தி கொள்ளக்கூடாது. முறைப்படி காலை மாலை மலங்கழிக்க பழகி கொள்ள வேண்டும். மலச்சிக்கலின்றி வாழ பழகி கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு மூல காரணம் தூக்க குறைவு என சொல்லலாம். ஆகவே அன்றாடம் முறைப்படி வேலை செய்து கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் ஒழுங்காக உறங்க வேண்டும். எண்ணெய் பலகாரங்களை மிதமாக பயன்படுத்தி வர வேண்டும். குளிர்பானங்களை அருந்தக்கூடாது. காமாலை வந்தபின் செய்ய வேண்டியது என்ன? அதாவது கீழா நெல்லி இருக்குது பார்த்தீங்களா? கீழா நெல்லி இலை 25 கிராம், வில்வ இலை 25 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், முற்றிய வேப்பிலை 25 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்கண்டவைகளை மண் பாத்திரத்தில் போட்டு மூலிகைகள் மறையும்படி சுமார் 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து 3/4 லிட்டர் கஷாயம் கிடைக்கும்படி வற்ற காய்ச்சி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். தினமும் காலையில் பூரா கஷாயத்தையும் சிறிது சூடேற்றி 75 மில்லி எடுத்து நாவினால் ருசித்து அருந்த வேண்டும். அதற்கு பிறகு அரை மணி நேரத்துக்கு பின்னர் தான் காலை உணவு உட்கொள்ள வேண்டும். மீண்டும் மாலை 7 மணியளவில் அன்றைய தினம் மறுமுறை கஷாயத்தை சூடு செய்ய தேவையில்லை. சரிங்களா? காலையில் நீங்கள் உட்கொண்டுட்டிங்கன்னா மாலையில் வந்து நீங்கள் குடிக்கும்போது எகைன் வந்து சூடு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. 75 மில்லி கஷாயம் மாலை அருந்தி வர வேண்டும். மாலை 7 மணிக்கு. ஒவ்வொரு 4 தினங்களுக்கு ஒரு முறை கஷாயத்தை புதிதாக தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். உணவு முறை வழக்கமாக அவரவர் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் உணவினை உட்கொள்ளலாம். இரவு உணவு மட்டும் மருந்து சாப்பிடும் நாட்களில் உப்பு சுவையின்றி தயாரித்த உணவு வகைகளையும் பல வகைகளையும் அரை வயிறு அளவு ஆகாரமாகத்தான் சாப்பிட்டு வர வேண்டும். தினமும் வெள்ளாட்டுப்பால் 50 அல்லது 100 மில்லி காய்ச்சி குடித்து வந்தால் இன்னமும் விரைவாக குணமடையலாம். பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா நண்பர்களே? மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.